வணக்கம். நான் ஷோபலன். என்னோட மேரத்தான் வில்லேஜ்ல இன்னைக்கு நாள் 11. நான் ஒரு மேரத்தான் ரன்னராவும் இருக்கேன். அதுபோக கான்டென்ட் கிரியேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ, அதனால நான் ஒரு ஃபுல் மேரத்தான்ல ஒரு 3 1/2 மணி நேரத்துக்கு கீழ ஓடணும். அதாவது சப் 3:30க்கு கீழ ஓடணும் அப்படின்றதுக்கு பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு டே 1 அதுல. வரக்கூடிய அக்டோபர் மாசம் மெல்போர்ன் மேரத்தான்ல ஒரு ஸ்லாட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா அங்க போய் அந்த டைமிங் பண்ணலாம் அப்படின்றது என்னோட டார்கெட்டா இருக்குது. காலையில எப்பயும் போல ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இடபிள்யூ சப்ளிமெண்ட்லாம் எடுத்துட்டு நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்றது தான் என்னோட பிளானா இருக்குது. ஒரு ரூல் வச்சிருக்கேன். 10 மைல் ரூல் அப்படின்றது. ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டர் குறைஞ்சு நம்ம ஓடக்கூடாது அப்படின்றதுல. இன்னைக்கு என்ன டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ஈஸி ரன்னா, அதாவது லோவர் பிபிஎம்ல ஜோன் 2ல பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் வந்து 5:30 பேஸில் என்னோட டெம்போ பேஸில் நான் ஓடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது போக ரிமைனிங் இருக்கிற 5 கிலோமீட்டர் வந்து திருப்பி கூல் டவுனுக்கு யூஸ் பண்ண போகிறேன். வார்ம் அப்பும் ஸ்ட்ரெச்சஸும் பண்ணி முடிச்சுட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட் எப்படி இருந்தது ஓடுறதுக்கு அப்படின்னா, ஒரு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம வண்டியில எல்லாம் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, வார்ம் அப் பண்ணும்போது எனக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப ஓவராக இருந்தது. ஆனால் அது ஒரு பிரச்சனையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா நான் முன்னாடி நாள் ரொம்ப ஹைட்ரேட் பண்ணியிருந்தேன். நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். எலக்ட்ரோலைட்லாம் நிறைய எடுத்திருந்தேன். இந்த 16 கிலோமீட்டருமே சுத்தமா தண்ணி எடுக்கல. தண்ணி தாகமும் எடுக்கல. ஸோ, அதனால நல்லா ஸ்ட்ராங்காவே முடிச்சிருந்தேன். ஹியூமிடிட்டி என்னதான் ஜாஸ்தியா இருந்தாலும். ஸோ, ட்ரெய்னிங் பண்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறது மட்டும் இல்ல. அது போக தண்ணி குடிக்கிறது, எலக்ட்ரோலைட் எடுக்கிறது 2யும் சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காவே முடிக்கலாம். என்னோட பாடி ஃப்ரேமை மெயின்டெயின் பண்றதுக்கு என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்னா, இந்த மாதிரி புஷ் அப், புல் அப், அது போக டபுள் பார் இதெல்லாம் நான் எப்பயுமே ரன் முடிச்சதுக்கு அப்புறமுமே பண்ணுவேன். நான் இந்த வெயிட்டை மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும், இதுதான் என்னோட பேசிக். இந்த மேரத்தான் ட்ரெய்னிங் ப்ராசஸ்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, எனக்கு நானே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான். எனக்கு இதில பழக்கமே கிடையாது. 2வது நான் சோலோ கிரியேட்டரா இருக்கிறதுனால நான் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 9:30 மணி ஆயிருது. ஓடி முடிச்சதுக்கு அதுக்கும் ரொம்ப பசிக்கும். ஸோ, ஈஸியா என்ன செய்ய முடியுமோ அத தான் நான் பிளான் பண்ணி செய்ற மாரி இருக்குது. ஒரு 6 முட்டை, 2 வாழைப்பழம், கொஞ்சோண்டு வேர்க்கடலை. கடைசியா கார்ப் சோர்ஸ்க்காக ஒரு மேகி வாங்கி செஞ்சிருந்தேன். அது தப்பு அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால நான் வேர்க்கடலையும் இந்த தடவ ஆட் பண்ணியிருக்கேன் நானு. இன்னுமே வந்து குரோசரிஸா இருக்கட்டும், யுட்டென்சில்ஸா இருக்கட்டும், கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ப்ராப்பரா சமைக்கிறதுக்கு நான் கத்துக்கிட்டு, இனிமே வீடியோஸ் வந்து என்ன மாரி ஃபுட் எடுக்கிறேன் அப்படின்றத நான் காட்டுறேன். வீட்ட விட்டு தனியா இருக்கிறதுனால இன்னுமே இங்க இருந்து தான் ஃபுல்லா ஒர்க் பண்றதா இருக்கட்டும், பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், இதுல இருந்து தான் நான் பண்ண போறேன் நானு. ஸோ, வரக்கூடிய வீடியோஸ்லலாம் வந்து மேரத்தான் ட்ரெய்னிங் எப்படி பண்றது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். பை.